Hello friends, வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய பெயர் ரூபி நெட்வொர்க். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின், பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைண்ட் காயின் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்ட்ராப் ரூபி. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரூபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு என்னுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் நான் ரூபின் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ரூபின் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை சர்ச் கொடுத்தோம்னாலே நமக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்ட மாதிரி வரும். ஸோ இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது இந்த டைமண்ட் சிம்பிள். ஸோ இது நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இதை நம்ம ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வரும். ஸோ அந்த பேஜில் நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அந்த கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இந்த பேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்கும். ஸோ இந்த பேஜை கவனிங்க. ஸோ இந்த பேஜில் நம்ம என்னென்னலாம் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணணும். அடுத்து ரெண்டாவதாக யூசர் நேம் நம்ம என்டர் பண்ணணும். இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். எப்படி வேணால் அந்த யூசர் நேமை கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அடுத்து பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இது ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும். அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்குறோம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா ரெஃபரல் கோடு நமக்கு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம அதையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த லிங்க்லேயே அந்த ரெஃபரல் கோடுமே வரும். ஸோ தமிழ் 19 அதுதான் ரெஃபரல் கோடு. நான் லிங்க்கில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை. ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, லிங்க் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் சரி, அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த ரெஃபரல் கோடு மட்டும் எடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு அகைன் என்ன ஆகும்னா மறுபடியும் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ லாகின் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக எங்கே வரோம்னா ரூபி ஆப்புக்குள்ளாரே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ரூபி ஆப்பு. ஸோ இதில் வந்ததுமே நமக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மைனிங் ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த சிம்பிள், இதை நம்ம டச் பண்ணோம்னா நமக்கு மைனாக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தா 0.7 பர் டே வந்து கொடுக்குறாங்க. எப்படி அந்த பேஸ் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். ஸோ இவங்க ஒரு பை காயின் எப்படி மைனிங் ஆகி பெரிய அளவில் ஒரு ஹீட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக ஃப்யூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காயினாக தான் இதுவும் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் இவங்களும் மைனிங்கில் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் 1K கஸ்டமர்ஸ் வரும்போது இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 10 காயின் பர் டே கொடுத்துருக்காங்க இந்த ரூபி காயின். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 10 காயின் அப்படின்னா இன்றைக்கு ரேஷியோவில் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ரொம்பவே பெரிய ஒரு காயின் தான். ஸ்டார்டிங்கில் 1000 பேர் இருந்தப்போ அவங்க கொடுத்தது 10 ரூபி பர் டே. அடுத்தது பாருங்கள் 10,000 பேர்த்த டச் பண்ணும்போது அவங்க 5 ரூபியாக கொடுக்குறாங்க. அடுத்து 100K 1,00,000 பேரை டச் பண்ணும்போது 2.5. இப்போ 1 மில்லியன் டச் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொடுக்குறது 0.625. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்த ஆல்விங் எங்கே போயிட்டுருக்குன்னா 100 மில்லியன் அபோவ் கிரேட்டர் தான் 10 மில்லியன் நமக்கு போயிடுச்சு. 10 லட்சத்து 1 CRக்கு மேலே போயிடுச்சுன்னா அவன் நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்தோன்னாக்கா 0.3125 தான் கொடுக்கவே போகிறாங்க. ஸோ ரொம்பவும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கே வந்து பார்த்தா நமக்கு இந்த இடத்துல நமக்கு வேல்யூ 0.7நாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $3 அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வேல்யூ நமக்கு ஷோ ஆகுது. ஸோ ரொம்பவே பெரிய ஒரு பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்பாக இதுவுமே இருக்கும் பை காயின் மாதிரி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏர்ட்ராப் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கீழே பாருங்கள் வேலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா. இந்த வேலெட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேலெட் எல்லாமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வேலெட்டை கிரியேட் பண்ணியாச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் கிரியேட் வேலெட்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த வேலெட்டை நம்ம கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு சீட் ஃபேஸ் 24 சீட் ஃபேஸ் வரும். அதை நம்ம பேக்கப் எடுத்துக்கணும். அண்ட் அங்கேயே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். பக்கத்தில் காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். டவுன்லோடும் பண்ணிக்கங்க. அதை காப்பி பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி மெயிலில் வச்சுக்கலாம். அண்டு அதை நோட் பண்ணி எழுதியும் வச்சுக்கலாம். அல்லது டிஜிட்டலாக நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக ஆஷ் கோடு நம்ம வந்து பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி ஆஷ் கோடும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அதுவும் வச்சுக்கோங்க. அண்டு மூணாவதாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு அங்கேயே இருக்கும் டவுன்லோட் ஆப்ஷனு. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதையுமே நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் இவங்க காயின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்போ நிச்சயமாக இந்த வேலெட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே நமக்கு வேலெட் அட்ரஸும் ஜென்ரேட் ஆகிடும். இந்த அட்ரஸில் தான் நமக்கு வந்து நிறைய வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதுனா ஃபஸ்ட்டு மைனிங்கை கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனிங் இந்த மாதிரி டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு டைம் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, கீழே 12:24, இன்னும் 12 மணி நேரம் 24 நிமிஷம் இருக்குது இந்த செஷன் முடிய. இதில் எப்போவுமே காயின் வந்து நமக்கு ஆரம்பத்தில் கொடுக்கறதில்ல, ஒன் டே முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த காயின் வேலெட்டில் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல நம்ம ட்ரஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல நம்ம குரூப்பில் சேர்ந்து மைண்ட் பண்ணும்போது இன்னமும் பெரிய அளவில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நம்ம டெஸ்ட் குரூப்பில் நம்மளால் போக முடியும். நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள். ஸோ மை குரூப் இருக்குது, அடுத்த ரூபி நம்ம இதை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, யூசர் வெரிஃபைடு எவ்வளோ இருக்காங்க, செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங் எவ்வளோ இருக்குது, அண்ட் குரூப்பில் இருந்து எவ்வளோ வந்திருக்கு, ட்ரஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த மை குரூப்பை கிளிக் பண்ண உடனே அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து பாருங்கள் ட்ரஸ்ட்டு சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபயர் மொத்தம் ஒரு 5 எலமெண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபயர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வுட் இருக்குது அண்ட் ஃபயர் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனிங் போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து ஜாயின் நவ் அப்படிங்கிற ஆட் மெம்பர்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆட் மெம்பர்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஒருத்தர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சக்ஸஸ்ஃபுல்லி இன்வைட்டட் டு ட்ரஸ்ட் சர்க்கிள்னு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சர்க்கிள் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த இடத்துல நம்ம யாருக்கு அந்த ரிக்வஸ்ட் ஆட் கொடுத்தோமோ அவங்களுக்கு போகும். ஒருவேளை அவங்க நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம வந்த உடனே இதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அந்த சர்க்கிளில் நம்ம வந்துடும். அப்படி அந்த சர்க்கிளில் வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரஸ்ட் சர்க்கிளுடைய பெனிஃபிட். ஸோ இதில் நிறைய இருக்குது. ஸோ ஃபயர் இருக்குது, வுட் இருக்குது, வாட்டர் இருக்குது. இதில் எந்த குரூப், இந்த 5 தான் மேக்ஸிமம் இருக்குது. இந்த 5 குரூப்பில் எந்த குரூப்பில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5 குரூப்பில் எதில் வேணால் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஏர்ட்ராப் AIXOVன்னு ஒரு ஏர்ட்ராப் போட்டிருந்தேன். அந்த ஏர்ட்ராப்புமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு. ஆனால் இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல. இங்கே உங்களுக்கு உங்களோட காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தா தெரியும். அந்த காயினை வந்து லிஸ்டிங் ரேங்கிங் எல்லாமே லிஸ்டிங் பண்ணிட்டாங்க. பட் லிஸ்டிங் பண்ணிட்டாலும் இன்னும் இந்த காயினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போயிருக்குங்க. AIX ரேங்க் 3444வது ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ ஏர்ட்ராப்பை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்தாங்க. இன்றைக்கி இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த ரேங்க்கை பாருங்கள், கிட்டத்தட்ட 1297 ரூபா போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இவங்க எங்கே அவைலபிள் இருக்காங்கன்னா MEXC அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $15 அந்த ரேஞ்சில் இந்த காயினுடைய விலை வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேபி நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்தால் தான் தெரியும். அந்த 30,000 லக்கியஸ்ட் வின்னர்ஸில் 30,000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 lakhs பீப்புளில் அந்த 30,000 பேருக்கு தான் அந்த காயின் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுமே அப்டேட் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னாக்கா சிலியாவுமே ரெகுலராக தொடர்ந்து மைண்ட் பண்ணுங்கள். சிலியாவும் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இன்றைக்கி இருக்குது. அண்ட் இந்த ரூபி நெட்வொர்க்கில் நம்ம டெஃபினட்டாக ஒரு $1,000 அப் டு $5,000 வரைக்கும் நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா பைக்காயினுமே $255 வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் போச்சு. பட் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு பைக்காயினோட விலை $40 போயிட்டுருக்கு. ஸோ இதில் இருந்து நிறைய பேர் வந்து என்கேஷ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தான் ரூபியும் பெருசாக வரும். ஏன்னா இப்போவே பாருங்கள், ஒரு காயின் வந்து ஆல்மோஸ்ட் 0.7 0.7 நம்ம கொடுக்குறதுக்கே $3ங்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நீங்கள்லாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மைனிங் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு $3 ஆட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஷோ ஆகிறத. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இதில் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, KYC இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.